தொடர்பான சில புகைப்படங்கள் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நாங்கள் சில தகவல் அதாவது அடிப்படை தகவல்களை சமர்ப்பிச்சிருக்கோம். இது பிரகாரம் பாப்புலேஷன் வந்து 1,62,261 மக்கள் வாழ்ந்துள்ளார்கள். இது தொடர்பான சிறிய ஒரு தகவலை நீங்கள் பார்க்கக்கூடியது. அனைவரும் திட்டம் மட்டும் கடந்த 15ஆம் தேதி வரை பின்தங்கியில்லை காணப்படும். மன்னார் பிரதேசத்துக்கு 211 மலசலகூடமும், நானாட்டான் பிரதேசத்துக்கு 200 மலசலகூடமும், முசலி பிரதேசத்துக்கு 200, மாந்தைக்கு 200, மடுவுக்கு 189 மலசலகூடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதில் கிட்டத்தட்ட 947 மலசலகூடங்கள் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. 53 மலசலகூடங்கள் 75% லைன் காணும். 15 தனிப்பட்ட லைன்கள் இணைக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் கிட்டத்தட்ட 2,539 பயனாளிகளுக்கு நாங்கள் அவர்களுக்கு இலவசமாக குடிநீர் விநியோகம் செய்திருக்கின்றோம். இந்த திட்டத்தின் பிரகாரம் இதில் 75 மில்லியன் ரூபாய் இதுவரை 63,2,530 தனிப்பட்ட பயனாளிகளுக்கு இலவசமாக குடிநீர் விநியோகம், அதாவது குழாய் நீர் குடிநீர் விநியோகம் மாதம் எடுக்கப்பட்டு இது மாவட்ட செயலகத்தால் இன்னும் நிறைவேற்றப்பட்ட திட்டம். இதில் 1,485 பயனாளிகள் 100 விதமான திட்டங்கள், அதாவது 100 வீதம் அவர்களுக்கு செலவு செய்யப்பட்டு கொடுப்பதால், அதாவது அவர்களின் தேவைகளுக்கு ஏற்பதாக அவர்களினால் முன்மொழியப்பட்ட சுயதொழில் முயற்சிக்காக நாங்கள் 1,485 பயனாளிகளுக்கு 4,000 அலோகேஷன் தான் மில்லியன். கச்சேருடா செய்த எல்லா விஷயங்களும் கடமை, அது பொறுப்பு என்னோடு இருக்கு, எங்களுடைய ஈசாங்களோடு இருக்கு. அது விளக்கு இல்லை. பால் கலெக்ஷன்ல சரி, கோடி வளர்ப்பு, ஆடு மாடு நல்லாட்சி அரசாங்கூட சரியான குறைஞ்சதான் அந்த டெவலப்மெண்ட் அபிவிருத்தி வேலை செய்ய. அப்படி சொன்னாலும் இந்த மெனால் மட்டும் பாருங்க, மெனால் எவ்வளோ 4,000 கிட்ட மில்லியன் இப்போ வேலை நடக்குது. அதில் கச்சேரி விடா மட்டும் 2,600. அதை விட பெரிய எமௌண்ட் இந்த மாவட்டத்தில் இதுவரைக்கும் தரையில். இதுதான் முதலாவது தந்த பெரிய எமௌண்ட். இது நாங்கள் அரசாங்கக்கு அரசாங்க விசேடமாக அதுமீது ஜனாதிபதிக்கு பிரத மந்திரிக்கு எல்லாம் அமைச்சுக்கு விசேடமாக இந்த மாவட்டத்தில் டிசிசி சேர்மனாக சேரி எங்களோட விசார் பதவியின் கௌரவ அமைச்சர், முதலமைச்சர் சார்ஸ் நிர்மல்தாதின் பாராளுமன்ற உறுப்பினர், மஸ்தான் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லா மக்களுக்கும் நன்றி சொல்ல வேணும். இங்கே கத்தேருடா சேர்ந்த விஷயங்களை லீடர்ஷிப் எங்களோட டிரெக்டர் பிளானிங் திட்டமிட்ட படிப்பாளர் அவருக்கும் அவருடைய ஸ்டாஃப் எல்லா மக்களுக்கும் விசேடமாக இந்த எல்லா விஷயங்கள் இந்த 5 டிவிஷன் செக்ரட்டரிகளாக செய்யப்பட்டதுக்கு அதில் சரியான லீடர்ஷிப், சரியான மானிட்டரிங் எல்லா விஷயம் செய்து ஏற்கனவே செய்ய கொண்டிருக்க எங்களோட எல்லாம் டிஎஸ் மார்க்கும் மேலதிக அடிஷனல் அதிலேக அரசாங்க அதிபருக்கும் எங்களோட நிதி விஷய சம்பந்தமாக எல்லாம் வேலை செய்யுங்கிற கணக்காளருக்கும் நான் சொல்ல வேணும். உங்களோட மீடியா ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னால் போன 2 வருஷத்தில் நான் பார்த்துட்டு உங்களோட எல்லாம் வெப்சைட்டில் உங்களோட பேப்பரில் இப்போ பப்ளிஷ் பண்ண மாதிரி எனக்கு சந்தோஷம் இருக்கும். எனக்கு தெரியும் 2013 2014 கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்த உங்களோட பப்ளிகேஷன்ஸ் டிஃபரன்ஸ் இருந்தால் இப்போ அப்படி இல்லை. உங்களை எல்லோருக்கும் தெரியும் என்ன மாதிரி மாவட்டத்தில் வேலை நடக்க. அது சரியான பார்த்துட்டு தான் வடிவாக ஆர்டிக்கல் வடிவாக பப்ளிகேஷன்ஸ் செய்திருக்கு. அது சம்பந்தமாக உங்களுக்கும் நான் சொல்ல வரும். எதிர்காலத்தில் அப்படியே உங்களோட ஒத்துழைப்பும் உங்களோட இன்ட்ரெஸ்டும் எதிர்பார்க்கிறேன்.